வீடியோவை முழுசா பாருங்க இன்னைக்கு. வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. இந்த மாணவன் ஒரு படம் வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல, அதனால நேத்து தான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதுசா ரிலீஸ் ஆன மக்கு மாணவன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதை தான் பார்த்தேன், அதை பற்றி தான் பேச போகிறேன். அது பேசுறதுக்கு முன்னாடி யாரோ அவங்க அப்பாவை தேடினாங்களாம். உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துச்சு, வாடா தம்பி வாடா தம்பி வாடா தம்பி வாடா கண்ணு, உங்கள் அப்பாவை காணுமா, உங்கள் அப்பாவையை தேடிட்டு இருக்க, இந்த இருக்காரு பாரு உங்கள் அப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவ்வளோ அக்கறையாக ஒரு பையன் அவங்க அப்பாவை தேடுறானோடனே அப்படியே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க. இந்த கும்மிடிப்பூண்டில் 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாப்பா இறந்து போச்சு. அது அவங்க மாமாவை தேடிச்சான். 37 நாட்களாக நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. அவங்க எல்லாருமே அவங்க மாமாவை தான் தேடினாங்களாம். அந்த மாமாவையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. ஏன்னா போதும் பாசாமி, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகள், எத்தனையோ குழந்தைகள் தாங்க முடியல. தயவுசெய்து இந்த மாமாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேளை இதெல்லாம் நிற்குமோ என்னமோ. மாமா கண்டுபிடிச்சிடலாமா? எங்கள் தலைவர் விஜய், எங்கள் முதலமைச்சர் விஜய் 5 நிமிஷம் தான் கொளத்தூரில் பேசினாரு, முடிச்சு விட்டுட்டார் உங்கள் தலைவரை. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையிலேருந்து எழுந்து போகும்போது இப்படி 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 பண்ணோம். இந்த இன்னொருத்தர் இப்படி 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 பண்ணுவார்ல, அது மாதிரி நாங்கள் பண்ணோம். பார்த்தீங்களா, கொளத்தூரில் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அந்த 5 நிமிஷம் பேசுறது சரி இருக்கட்டும். இல்லை 5 மணி நேரம் நீங்கள் பேசுனதில்ல, மேக்ஸிமம் 20 நிமிஷம் பேசியிருப்பீங்களா? பேசுனீங்க, பேசி தான் ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் முதலமைச்சரோட அப்பா என்ன சொல்கிறாரு? பேசி என்ன பிரயோஜனங்க, ஏன் பேசணுங்கிறீங்க? பேசி தான் இந்த தமிழ்நாடே கெட்டு போச்சு. அதனால நாங்கள் பேசாமலே சாதிப்போம் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு உங்கள் பையனே பக்கமா A4 சீட்டை பார்த்து தானே படிச்சு வந்தாரு, அவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு யாராவது கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கொளத்தூரில் 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க, வெறும் 5 நிமிஷம் பேசுனீங்க, அதனால தான் ஸ்டாலின் அவர்களால் வர முடியலை அப்படின்னு சொல்ல வரீங்க. இருந்துட்டு போட்டோம். இப்படி உங்களுக்கு ஒரு சாதனை இருக்குது, திறமை இருக்குது, திராணி இருக்குது அப்படின்னா நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். 2 தான். 3284 கோடி, சரியா சொல்கிறேன்னா? அந்த 3000 கோடி கல்விக்காக வர வேண்டிய நிதி இன்னும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. அதை கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்புறம் இந்த மெட்ரோக்கு செகண்ட் ஃபேஸ் நம்பர் 2, அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒன்றிய அரசு நம்மளுக்கு தரலை. இந்த திமுக அரசு தான் அவங்களுடைய கை காசை போட்டு, மீன்ஸ் கவர்மெண்ட்டோடைய காசை போட்டு இந்த ஃபேஸ் 2 இந்த மெட்ரோவை கொஞ்சமாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா சென்னையில் டிராஃபிக் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு தெரியும். அதனால் அவங்கள நம்பி, ஒன்றியத்தை நம்பி நம்ம இருக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த கஜானா காலி அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த கஜானாவில் இருந்து தான் இவங்க பணத்தை செலவு பண்ணி கொஞ்சமாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காசையும் கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் என்ன அதை மறுத்துற போகிறோமா என்ன? நீங்கள் தான் செஞ்சீங்க, நீங்கள் தான் முடிச்சிங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துருங்களேன் பேசி. ஆக்சுவலா நேத்து பேரவையில உதயநிதி அவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா, மின்வெட்டுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க, வயர் அந்து போச்சுங்கிறீங்க, ஊழலுங்கிறீங்க, அதுக்கப்புறம் பவர் ஷேரிங்ல தான் அதில் உள்ள உபகரணங்கள் தட்டுப்பாடு, அதில் ஊழல் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர்ல பிரச்சனைங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உதாரணமாக ஆதவன் தீச்சன்யா தோழர் அவங்க ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து எடுத்து பேசியிருந்தார். என்னன்னா, கரியரோட உச்சத்துல இருந்து வந்தவன் சொல்றீங்க, மத்தியான சாப்பாட்டை கேரியர்ல தான் தூக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியரை திமுக தான் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்றீங்க. கேரியர்ல தான் உங்களுடைய ஆட்சியே இருக்குதா அப்படின்னு அவர் கேட்டிருந்த அந்த இதை பஞ்சை எடுத்துட்டு உதயநிதி அவர்கள் இங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ இதற்கான பதில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வாரா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வியை வச்சார். இன்னொன்று சட்ட ஒழுங்கு காரணமாக இங்க பாலியல் குற்றங்கள் அதிகரித்துட்டு வருது அப்படின்னு சில குற்றங்களை ஆதாரத்தோட, இன்ஃபேக்ட் அந்த கும்மிடிப்பூண்டியில நடந்த அந்த நிகழ்ச்சி, இந்த பாப்பாக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. மூன்றாவதாக மிக முக்கிய குற்றச்சாட்டாக அவர் வைத்தது என்ன அப்படின்னா, உங்களோட நிர்வாகிகள் தான் உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு 33 வயதான ஒரு பெண்மணிக்கு பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் மயக்க
மயக்க மருந்து கொடுத்து அவரது விருப்பமே இல்லாமல் அவருக்கு தெரியாமல் அவரது அன்கான்சியஸ் நிலையை பயன்படுத்தி கொண்டு அவங்கள வந்து கூட்டு பாலுணர்வு வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு உடந்தையாக இருந்தது எம்எல்ஏ சரவணன் அவர்கள். அவங்க தான் உட்காந்துருக்காரு. அவரை நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கம் செய்யலை, அவருக்கு எந்த கேள்வியும் கேட்கல, அதை மாதிரியான குற்றச்சாட்டுகளை இதற்கு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு நிறைய கேள்விகளை வச்சார். இப்போ திராணி உள்ளவங்க, அதாவது நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிங்கிறப்பவும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து உதயநிதி அவர்கள் ஓடிட்டாரு, உதயநிதி அவர்கள் ஓடிட்டாரு அப்படின்னு எழுதுறவங்களுக்காக வைக்கிறேன். திராணி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்படி பேசும்போதே நீங்கள் கவுண்டர் பாயிண்ட்டுக்கு கையை தூக்கியோ இல்லைனா வந்துட்டு சபாநாயகர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியோ வந்து நீங்கள் அந்த இடத்துலையே பதில் சொல்லியிருக்கணும். முந்தானத்து முழுக்க நீங்கள் பதிலே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்து மறுநாள் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு நாங்கள் யோசிச்சா அப்பவும் நீங்கள் வந்து அதை பற்றி பேசலை. அது என்ன அப்படின்னா, அந்த வடக்கை வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே. இது வந்து முதல் தடவை இல்லை, இதற்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக எதிர்ப்பு தெரிவித்த விசிகாவினரில் வன்னியரசு அண்ணா ஒரு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு, ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா பல முறை நடந்திருக்குன்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியான நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஒருத்தருக்கு லீக் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கொஷினுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராமல் என்னை வந்து நீங்கள் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன்னு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாமில் உட்கார்ந்தா முட்டை மார்க்கு தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மக்கு மாணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வி வந்து முந்தானேத்து, அதுக்கு அப்பவும் பதில் சொல்லலை. சரி வீட்டுக்கு போயிட்டு நல்ல ரைமிங்காக கதறுது பதறுது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்து மறுநாள் பேசுவாருன்னு பார்த்தா அதுக்கு பதில் சொல்லலை. இவர் என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சாரோ, இவருக்கு என்ன ஈகோவாக வந்து மனசு படப்படப்படான்னு இருந்துச்சோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன பாஸ், வாட் ப்ரோ, வி ஆர் வெயிட்டிங். நோ, எனக்கு என்ன கேள்வி இருக்கு இந்த சபாநாயகர் அப்படின்னா, அவர்கிட்ட வன்னியரசு அண்ணா வந்து நேத்து ஒரு பிஜேபி குறித்து ஒரு தொடங்குறார் ஒரு வார்த்தையை. அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம், ஆனால் அந்த வீடியோவை போடலை. அதாவது அதற்கு முன்னாடி பேசிய பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நம்ம வந்து விஜய் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுறோம், அவரை புகழ்கிறோம், அதோடு சேர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்களையும் மோடி அவர்களையும் புகழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு வந்து வன்னியண்ணா வந்து அவரோட டேர்ன் வரும்போது அதை எழுந்து அது அவர் வந்து எங்களுக்கு கல்விக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றியம் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து மாண்பை இங்கே செலுத்தலாம் இந்த சட்டப்பேரவையில். ஆனால் இப்போ எதுக்காக நாங்கள் செலுத்தணும் அப்படின்னு ஆரம்பித்த உடனே அந்த பிஜேபி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பார்க்கணும், சபாநாயகருக்கு வந்து பதற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய நோக்கம் வந்து நீங்கள் வேற ஏதோ பேச வந்தீங்க, அது மாதிரி தெரியலையே, உங்களோட நோக்கம் வேற ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியரசு அண்ணாவே வந்துட்டு சரி அதை விட்டுருவோம், அதை வந்து பெருசாக அடிக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் வந்து டோன் டவுன் பண்ணி கொஞ்சம் பொலைட்டாக வந்து அதை எப்படியோ தன்னுடைய கருத்தை தெரிவித்து விட்டார். ஆனால் அந்த ஃபோர்ஸை கிளம்புனார்ல வன்னியண்ணா, அவரை வந்து சரியாகவே அங்கே பேச விடலை. இப்படி ஒரு வார்த்தை கூட ஓனருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடுநிலை காத்த சபாநாயகர் என்னமோ இன்னைக்கு முதலமைச்சர் எப்படி பேசணும், முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் திருச்சியில் போய் பேசின பேச்சே வந்து இங்கே பயங்கரமாக வந்து பேசு பொருளாக்கப்பட்டது. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இன்னும் வந்து சினிமா நடிகர் மாதிரியும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணிட்டு அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தீங்களா, அது மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களையா நாங்கள் வந்து டிக்னிஃபைடு நாகரிக அரசியல் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு இவருக்கு ஆதரவாக இவர் நாகரிக அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு பேசினா ஜேர்னலிஸ்டே வந்து ஒரு ஸ்டெப் பின்னுக்கு போகிற மாதிரி தான் பேசினார். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள சட்டப்பேரவையில் வந்துட்டு கதறுதுங்கிறாரு, பதறுதுங்கிறாரு, வெப்பனுங்கிறாரு. இங்கே வந்து யாரும் வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. சபாநாயகர் வந்து அவரை பேச விட்டுட்டு இருக்கிறார். மற்றவங்களாம் பேச ஆரம்பித்த உடனே குறுக்க பூந்து
நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இதை நான் கண்டிக்கிறேன், இதை நான் தவிர்க்கிறேன்னு சொன்னவர் எதற்கு வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் அந்த கதற வார்த்தையெல்லாம் வந்து எடுத்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. வன்னியா நான் பேசினது மட்டும் இல்லாமல் அந்நியார் வந்து ஆளுநருடைய தமிழ் வந்து மிக மோசமாக இருக்குது, காதுல தேன் வந்து பாயலை, ஈட்டி வந்து பாய்ந்தது அப்படின்னாங்க. இதுல என்ன பெருசா இருக்குது? இது ஒரு சொல்லாடல், இது வந்து ஒரு வழக்கு மொழியில ஒரு பழமொழி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, பழமொழி கிடையாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதை அந்த இடத்துல நிப்பாட்டி ஈட்டிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நான் இது நீக்கிறேன் அவை குறிப்புல இருந்து அப்படின்னு சொல்ல தெரிந்த சபாநாயகருக்கு கதறுது பதறுது வெப்பன்னு அதெல்லாம் சொல்லும் போது உடனே நிப்பாட்டி இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாதா? முதலமைச்சர்னா என்ன வேணா பேசலாமா? சட்டமன்றத்துக்குள்ள ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் எவ்வளோ தூரம் வந்து அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குதோ, இல்லை எவ்வளோ பவர் இருக்குதோ அவ்வளோதான் முதலமைச்சருக்கும் அங்க. இன்னொன்று என்னன்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து எந்தவித ப்ரூஃப்மே இல்லாம விஜய் அவர்கள் வந்து இது சட்டப்பேரவையிலே வைக்கிறாரு. திமுக வந்து பார்ட்டி ஃபண்ட்ல தான் நடக்கு, அதுலயே ஒரு நக்கல் வேற, பார்ட்டி ஃபண்டு தானே, அது என்னதுப்பா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திமுகவுடைய பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது, மன்னிக்கணும் இதில் ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன், இது பேசணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சு இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது முக்கியமாக ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்ட அவருடைய பதிவு தான். பார்ட்டி ஃபண்டு என்ன அப்படின்னா, திமுகவுடைய வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட்டடாக இருக்குதான், யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் எல்லாமே இருக்குதான். போன அக்டோபர் மாதமாக அவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனை ஒட்டியும் எலெக்ஷன் கமிஷன் கிட்டேயும் வந்துட்டு எங்கே இதெல்லாம் வந்து பார்ட்டிக்காக ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. இதில் மிக முக்கியமாக அவங்களுக்கு வந்த ஃபண்டு ரொம்ப அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி மார்ட்டின் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதை நிறைய பேர் பேசினாங்க, ஆனால் அதை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க, அக்கௌண்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்டையுமே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்ட்டி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த வெப்சைட்லேயும் தன்னோட கட்சி எந்த நிதியில் நடக்குதுன்னு காமிக்கவே இல்லை, வெளிப்படையாகவே இல்லை. அதில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சிஎம் அங்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்திடமும் கொடுக்கணும், அப்படியும் கொடுக்கவே இல்லை. ஏன் தேர்தல் ஆணையம் இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கலை அப்படிங்கிற கேள்வியை அவங்க வச்சுருந்தாங்க. அதோடு சேர்ந்து என்னோட கேள்வி என்னென்னா, குறைஞ்சபட்சம் மார்ட்டின் லாட்ரி பணத்துலேருந்து திமுகவுக்கு காசு வந்திருந்தாலும் அதை அவங்க வந்து கணக்கில் போய் ஏற்றிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வெறும் 400 கோடி தான் வந்து என்னோட வருமானமே, உச்சத்தில் இருந்த நடிகன்னு சொல்லிட்டு உங்கள் வருமான பணமே அவ்வளோதான் காமிச்சிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது? அப்போது உங்களுடைய நிழல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா உங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாரா? அது மார்ட்டின் அவருடைய காசா? அந்த காசு அப்படின்னா கணக்கில் காமிக்காமல் ஏன் வச்சுருக்கீங்க? எங்கேருந்து காசு வந்துச்சு? ஏன்னா விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் திமுக கொடுத்த காசு அப்படிங்கிறது எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா, ஒரு கூட்டணி கட்சிக்கே வந்து ஒரு 4-5 தொகுதியில் ஒரு 10 தொகுதியில் நிற்கிறதுக்கே இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மக்களாகிய நீங்கள். அப்படி இருக்கும்போது 233 தொகுதியிலும், அதாவது ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, தொகுதியிலும் தனித்து நின்ற விஜய் அவர்களுக்கு ஏது பணம்? நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி வேணால் சமாளிச்சிடலாம், நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கல அதனால் எங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தவிர்த்தா கூட எலெக்ஷனுக்குன்னு நிறைய காசு செலவு பண்ண வேண்டி இருக்கும். அந்த காசெல்லாம் எங்கேருந்து கொடுத்தீங்க? இந்த 400 கோடியிலேருந்து கொடுத்தீங்களா? அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பை எலெக்ஷனோ இல்லாட்டி நான் வந்துட்டு அதில் நீங்கள் நிற்க போகிறதில்ல, நெக்ஸ்ட் வரக்கூடிய எந்த எலெக்ஷன்லையாவது இது சம்மந்தமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டி இருந்தால் நீங்கள் அந்த 400 கோடியில் இந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ண காசை டிடெக்ட் பண்ணிட்டு காமிப்பீங்களா? அப்படி டிடெக்ட் பண்ணிட்டு காமிச்சிங்கன்னா 0 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காமிக்கல அப்படின்னாலே இங்கே உங்ககிட்ட உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் தெரியும் 400 கோடிலாம் பத்தவே பத்தாது எலெக்ஷனுக்குன்ட்டு. அப்போது எங்கேருந்து காசு வந்துச்சு, உங்களுடைய பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் தைரியமாக கொடுங்க. நீங்கள் என்ன எலெக்ஷன் கமிஷன்ட்டே கொடுக்கலையாமே? தோழர் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி நம்மளுமே தேடி பார்க்கலாமே, நம்மளால் தேடி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லைல்ல. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாகவே இருக்கும். இசிஐ சைட்டில் தானே போய் பார்க்கணும், அங்கே தானே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா 2025 வரைக்கும் தான் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பட் இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னா இந்த கட்சி கண்டிப்பாக அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதாவது கட்சி நடத்துறதுக்கான ஃபண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு சமர்ப்பிச்சிருக்கணும். இதையும் தாண்டி கேம்பெயினுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதையுமே வந்து
அவங்க 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும். அதை பற்றின ரிப்போர்ட் இதில் இல்லைனாலும் இவங்க கட்சிக்கு எப்படி ஃபண்டு வந்துச்சுன்னு இவங்க கட்சி டீட்டெயில்ஸே அந்த 2025 இல்லை தான். நானுமே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன், இல்லை தான். நீங்கள் தான் கிளியரான டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸை கொடுக்குறவங்களாச்சே. நீங்கள் வந்து சட்டப்பேரவையிலேயே நின்றுட்டு அது என்னப்பா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களா மற்றவங்கள? உங்கள் பார்ட்டிக்கு எங்கேருந்து ஃபண்டு வந்துச்சுங்கிறது பதிலை நீங்கள் சொல்லிட்டு தானே மற்றவங்கள நீங்கள் நக்கல் பண்ணணும். இதில் என்னன்னா சபாநாயகர் வந்து இதை குறித்துமே வந்து எந்த தடையும் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி அவர் நிப்பாட்டவே இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் சரி பார்த்து நான் வந்து பேரவையில் ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமா நான் முடிவு பண்ணி நீக்கிக்குவேன் அப்படின்னு கடைசியில் தான் சொல்கிறாரு. அதாவது பேச விட்டு அழகு பார்க்குறாரு. இதே மற்றவங்க பேசியிருந்தா இடைமறைத்து குறுக்க போய் பாஞ்சு குதிச்சு நிப்பாட்டியில் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே எங்கே போச்சு அந்த நடுநிலை? நடுநடுங்கி இருக்கிறாரா சபாநாயகர் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. அதை தாண்டி வந்து ஒருவேளை எனக்கு தெரியல, நான் தப்பாக சொல்லிட்டேன், அவங்க வந்து நிஜமாவே அவங்க ரிப்போர்ட்டை ஆனுவல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க, அவங்க கட்சிக்கான ஃபண்ட் எங்கேருந்து வருது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ப்ளீஸ் அந்த லிங்கை போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சென்னைக்கு அருகில் வந்து ஒரு வாயு கசிவினால உங்கள் எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும். 2 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய 7 பேர் கிட்ட வந்து மிகவும் மோசமான அபாய நிலையில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸ் நான் இன்னும் பார்க்கல, மன்னிச்சிடுங்க. இப்போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்குமே வந்து விஜய் அவர்களிடம் இருந்து எந்தவித ஆறுதலோ இல்லைன்னா வந்து அவங்க மரணத்திற்கான வருத்தம் தெரிவித்தோ எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து இறந்த குடும்பத்திற்கு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்து லேட்டாக நியூஸ் போயிருந்திருக்கலாம், அவர் வந்து சட்டப்பேரவையில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருந்திருக்கலாம், அவரோட பிறந்த நாள் எது வேணால் இருந்துட்டு போட்டும், ஓகே. ஆனால் கொஞ்சம் லேட்டாக டிலைடாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, ஃபைன். அதே ஒட்டி வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு லேடி வந்துட்டு வெல்வெட் கேக், ரெட் கலர் வெல்வெட் கேக் எடுத்துகிட்டு வராங்க. அதில் தமிழ்நாடோடைய அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கால் மேலே கால் போட்டு அந்த உட்காந்துருக்க மாதிரி, முதலமைச்சர் சேரில் உட்காந்துருக்க மாதிரி அவங்க வந்து ஒரு கேக் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அந்த கொண்டு வந்த கேக்கை வந்து விஜய் அவர்கள் இந்த காரணம் காட்டி, இந்த மரணத்தையும் இந்த துர்சம்பவத்தையும் காரணம் காட்டி கேக் வெட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு அப்படிலாம் நியூஸ் பார்த்தேன். நான் பார்த்தேன், ஆனால் அது பெருசாக மனசுக்குள்ளே கொண்டு போய் ஆஹா இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னும் தோணலை. இதென்ன ஸ்டண்ட்டா அப்படின்னும் இந்த பக்கமும் தோணலை. இந்த ஒரு நார்மலாக ஒரு நியூஸ் மாதிரி கடந்து போயிட்டேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, என்னோட இரவு உங்களுக்கு பகல். நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது த்ரிஷா அவங்க வந்து இவர் கூட கேக் கட் பண்ண மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து எல்லா ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா இடத்துலையும் வந்து அது பரவி இருந்துச்சு. அப்போது எது பொய்? இது பொய்யா கோபால் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போது எப்படி ஒரு மனிதரால் வந்து இந்த மாதிரி 2 முகமாக இருக்க முடியும்? திரும்ப திரும்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 41 உசுறு இறந்தப்பமும் நீங்கள் 3 நாட்கள் கழித்து தான் வந்து நீங்கள் துக்கத்தில் இருந்தீங்க, கவலையில் இருந்தீங்க அப்படின்னு உங்களுடைய நெருங்கிய நண்பரான ஷாம் அவர்கள்லாம் வந்து எல்லாரும் உங்களுக்காக வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாட்கள் கழித்து வந்துமே நீங்கள் வந்து அதற்காக வருத்தம் தெரிவித்த மாதிரிலாம் தெரியல. நீங்கள் வந்து திமுக மீது தான் நீங்கள் வந்து பழியை தூக்கி போட்டீங்க. திமுக மீது தான் வந்து பழியை தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ சட்டப்பேரவையில் பேசும்போதும் அதே இன்சிடெண்ட்டை தூக்கிட்டு வந்து வச்சு திரும்ப திரும்ப திமுக மேலே நீங்கள் பழியை தூக்கி போடுவதோட இன்டென்ஷன் என்னன்னா, இன்டென்ஷன் எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதை பற்றின எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இதை எப்படியாவது மக்களுடைய மனசுல திமுக தான் காரணம் சொல்லி திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லுவதன் மூலமாக நாம அதை கொண்டு போய் திமுக தலையில கட்டிடலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் பார்க்க முடியுது. இது சிபிஐ கிட்ட இருக்கு, இல்லை இந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதை பத்தி தயவு செய்து பேசவே கூடாது. கோர்ட்ல இந்த கேஸ் இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு முடிச்சுக்கணும். ஆனா எதுக்கு திரும்ப திரும்ப திமுகன்னு இந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறீங்கன்னு தெரியல. சரி விட்டுருங்க. அது திமுகவே காரணமா இருந்திருந்தாலும், இல்லை நீங்கள் சிபிஐயோ இல்லைனா எஸ்ஐடியோ வந்து இதை திமுக தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு நாளைக்கே வந்து கொடுத்தாலும் உங்களுடைய பொறுப்புங்கிறது நானும் அதில் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நீங்கள்
அன்னைக்கும் சொல்லியிருந்திருக்கணும், என்னைக்கும் சொல்லணும். அதை நீங்கள் எடுத்துக்கணும் மனசில். நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளோட தப்பும் இருக்குது, நம்ம லேட்டாக போயிருக்கக்கூடாது, இல்லை மக்கள் கூச்சல் இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அதிகமாக கில்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கில்ட்டை போக்குறதுக்கு தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. இப்போ அதுக்குமே நீங்கள் 3 நாட்கள் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசெண்டாக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலையுமே ஆதவர்ஜனா அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து சுத்தல்ல வந்துச்சு. அதாவது 2025 அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, சாப்பிடாம ரோட்டில் கிடக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் 4 நாட்கள் சேடாக இருந்தீங்க, கவலையாக இருந்தீங்க. வந்து உடனே ஆதவர்ஜனாவையும் புஷ்யானந்தையும் அழைத்து நீங்கள் போய் நேராக வந்து ஃபீல்டு ஒர்க்கு அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு ஆதவர்ஜனா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவ்வளோ வருத்தத்தில் இருந்த நீங்கள் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதே தூய்மை பணியாளருக்கு திமுக என்ன சொல்லிச்சோ, அதாவது கார்ப்பரேட் கிட்ட ஒப்படைக்கணும்னு, அதே முடிவை தான் எடுத்திருக்கீங்க. திமுக அரசாவது கொண்டு போய் கொடுத்துடல. எப்பயுமே திமுக அரசு இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது எதிர்வினை வந்தாலோ இல்லைனா கூட்டணி கட்சிகள் அறிவுரை செய்தாலோ அவங்க உடனே கேட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, இல்லைனா கை விட்டுருவாங்க, இல்லை டெம்பரரியாக ஹோல்டில் வைப்பாங்க. அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலை. 4 நாட்கள் உங்களுக்கு கவலையாக இருந்திருந்தேன்னா நீங்கள் எப்படி இப்படி உடனடியாக வந்து சில டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நீங்கள் அதை வந்து கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குதுல்ல. அப்போது உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படி தானே? உங்களோட கவலையெல்லாம் வந்துட்டு எல்லாரும் மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் நீங்கள் 3 நாட்கள் கவலையாக இருந்தீங்க, 4 நாட்கள் கவலையாக இருந்தீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. கேட்க கொண்டு போய் இருந்து வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்லாம் அந்த நியூஸ் பரவுது. நீங்கள் பர்சனலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இமீடியட்டாக உங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. ஏன் நீங்கள் மலேசியாவில் போய் ஆடின கொண்டாட்டமும் நாங்கள் உடனே தான் பார்த்தோம். அதே மாதிரி சபாநாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதறல் பதறல் அந்த வார்த்தையெல்லாம் வந்து உடனே நீக்கிறேன்னு சொல்லலை. ஊழல் பற்றியும் நாங்கள் ஊழல் பற்றி ஒவ்வொரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கோம், இன்னொன்னா வரப்போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் கடைசியில் ஆக்ரோஷமாக பேசும்போதும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் ஒன்றும் பதிவு பண்ண வேண்டாம், எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நேற்று உதயநிதி அவர்கள்கிட்டயோ இல்லை நேற்று ஆதவர்ஜனா கிட்டேயோ சொன்ன மாதிரி ஏன் வந்து முதலமைச்சரை பார்த்து சபாநாயகர் சொல்லலை? அப்போது நடுநிலையாக இருக்கிறீங்களா இல்லை நடுங்கி போய் இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை சபாநாயகர்கிட்டயே நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ யாரோ அப்பாவை தேடினாங்களாமே, அப்பாவை நீங்கள் இப்படி தேடி இருக்கக்கூடாது முதல்வர் ஐயா. நீங்கள் அங்கே சட்டப்பேரவையில் நோட்ஸ் இருக்கும்ல, குறிப்பெடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த சட்டப்பேரவை குறிப்பேடில் பார்த்துருந்தீங்கன்னா அப்பா கிடச்சிருப்பார். அப்பா எங்கெல்லாம் இருக்கார் தெரியுமா? அப்பா கொண்டு வந்த திட்டங்கள் என்னெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் சென்னையில் போகும்போது ஏசி காரில் உங்களுக்கு வந்து ஒயிட் பிளெயின் கண்ணாடி கிளாஸ் தான் வைக்கணும்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் உங்களை போன்ற நடிகைகள்லாம் வந்துட்டு இன்னமே பிளாக் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் வெளியில் இருக்கிறது ஆக்சுவலாக தெரியணும். ஒருவேளை கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே போவீங்களோ? ஏன்னா நீங்கள் கண்ணை திறந்து வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் தெரிஞ்சிருக்கும், மெட்ரோ வேலைகள் வந்து ஒன்றியம் காசு தராத போதும் தமிழ்நாடு வந்து எப்படி வந்து இந்த மெட்ரோ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணில் பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க அந்த ஓஎம்ஆர் பனையூரில் இருந்து சிட்டிக்குள்ளே தாம்பரம் பிடிச்சு, அப்போ இந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அது தெரிஞ்சிருந்திருக்கும். ஒருவேளை அப்படி இந்த மேடவாக்கம் வழியாக சோழிங்கநல்லூர் வழியாக அப்படி போயிடுறீங்களோ? இப்படி கொஞ்சம் வாங்க, தெரியும் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் தெரியல அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2021 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் சட்டப்பேரவை குறிப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்கே அப்பா தெரிஞ்சிருப்பார். மகளிர் விடியல் பயணம், இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா அவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு செய்யப்படும் மருத்துவ செலவுகள் எல்லாமே இலவசம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு, அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா தன்னார்வலர்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மூலமாக ஏதாவது கொண்டு படிக்க வைக்க முடியுமா? இல்லை அந்த குழந்தைய திரும்பி
ஸ்கூலுக்கே கொண்டு வந்து படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான இல்லம் தேடிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்வரின் முகவரி திட்டம், இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாமானிய மக்களுக்கு சில சேவைகள் தேவை இருக்கும். அது வந்து அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்தோ இல்லை அலுவலகங்களுக்கு போயோ அந்த சேவைகளை அவங்க கியூவில் நின்று செய்கிறதுக்கு பதிலாக இந்த அரசு அதிகாரிகள் வந்து அந்த கிராமப்புறங்களுக்கு, அந்த ஊராட்சி மன்றத்துக்கு, அந்த ஊருக்கெல்லாம் வந்து இவங்களுடைய தேவைகளை கேட்டு அந்த இடத்துலயே செய்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அதாவது ஊர் ஊராக போய் அந்த மக்களுக்காக மருத்துவம் கொடுக்கறது. அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வரணும், அங்கே தான் செக்கப் வரணும் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துட்டு வர்றது. இதான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது. காவல்கரங்கள் திட்டம், இந்த காவல்கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அது குறைஞ்சிருக்கும், நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கான தேவையான மருத்துவங்களை அந்த சமயத்தில் கொடுத்துட்டு அவங்கள வந்து குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி, அவங்க வந்து சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்க, இல்லை இந்த நபர் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணி அந்த குடும்பத்தோட போய் சேர்க்கறது. இல்லை குடும்பம் இல்லாமல் தான் அவங்க வந்து மனநிலை சரியில்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து உரிய இடத்துல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த மாதிரியான விஷயத்துக்காகவே உருவாக்கப்பட்டதான் காவல்கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது. ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அவங்க அரசு மருத்துவமனைக்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தான பொருட்கள் கொடுக்கறது, அந்த வேக்சினேஷன்ஸ் போன்ற விஷயங்கள் போடுறது, இதெல்லாம் தான் இந்த ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது 2021. இதில் நான் நிறைய திட்டங்கள் விட்டுருந்துருக்கலாம். 2022 கொண்டு வந்த திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம். அதுக்கப்புறம் வந்து மனத்திட்டம், அதாவது மனத்திட்டம் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கோச்சிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு சொல்லித்தரது. இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையை சரியாக வைத்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மனத்திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கான தொலைபேசி எண் வந்து தனி தொலைபேசி எண் 100 அந்த மாதிரிலாம் கிடையாது, 144116 இதுதான் அதோடைய தொலைபேசி எண்ணும். சும்மா திட்டங்கள் கொண்டு வந்தோமா, அதுக்கு வந்து 100 நம்பரை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னோமா அப்படிலாம் இல்லாமல் தனியாக இதுக்கு ஒரு லைனை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், இதுதான் இந்த கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் இந்த திட்டத்துக்கு கீழே வரும். அப்புறம் குட்டி காவலர் திட்டம். குட்டி காவலர் திட்டம்ல என்னன்னா, இளம் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும், சிக்னல்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரியாக சின்ன சின்ன டிராஃபிக் ரூல்ஸை அவங்களே பாதுகாத்து கொள்வதற்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பாட புத்தகங்களை அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற விதமாக வரைபடமாக கொண்டு போய் வச்சு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த குட்டி காவலர் திட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷனோட ஒரு நடந்தது. அதாவது யாரெல்லாம் அதுக்காக ஃபண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இதை கூட சீமானவர்கள் வந்து இப்படி தான் ஃபண்டு வாங்கி தான் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தணுமா அப்படின்னு அறிகட்டத்தனமாக பேசியிருப்பான். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது மாதிரி தான் வந்து அமெரிக்காலேயே நடந்துட்டு இருக்குது, ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கொலாபரேட்டாக வந்து நீங்கள் ஃபண்டை வந்து வாங்கி அதன் மூலமாகவும் அப்புறம் கவர்மெண்ட்டும் அதற்கான தொகையை வந்து ஒதுக்கி கட்டமைப்பு, அப்புறம் வந்து இன்னுமே வந்து பெட்டராக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து இணையாக ப்ரீமியம் குவாலிட்டியோட கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தது தான் நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி திட்டம் அப்படிங்கிறது, அந்த தரம் அதுக்காக. அப்புறம் SIRPI திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் மற்றும் விழிப்புணர்வு வந்து மாணவர்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அப்புறம் மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுவும் 2022 தான். இது என்னன்னா எளிய முறையில் கணிதத்தை வந்து சொல்லி கொடுத்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஸ்டெப்ஸ் மூலமாக அவங்க வந்து மேத்தமெட்டிக்கல்ஸ் வந்து வெறுக்காமல் இருக்கிறதுக்கு, அதை இன்னும் வந்து எளிமையாக புரிந்து கொள்வதற்காக வந்து டேலண்டட் டீச்சர்ஸ் மூலமாகவும் வந்து இதை நடத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம்லாம். அதுக்கப்புறம் வானவில் மன்றம் திட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான், அதாவது அதில் கணிதம்னா இதில் கணிதத்தையும்
அறிவியலையும் வந்து லேப்ல வச்சு இன்னும் வந்து அவங்க ஆழ்ந்த புரிதல் அதில் வர்றதுக்காக பாடத்திட்டங்களை அது மாதிரி அமைக்கிறதா இருக்கட்டும், லேப்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்து அதற்காக கொடுக்கணுமோ அதெல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இதற்காக அமைக்கப்பட்ட திட்டம் தான் இது. அந்த ஆர்வத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக. அப்புறம் நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று தான் பெயிண்ட் அடிச்சாங்க. தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வருது. அது என்ன அப்படின்னா, அதன் மூலமாக படித்த மாணவர்கள் தான் நிறைய பேர் இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான கோச்சிங்ஸ்லாம் கிடச்சி இப்போ மேல் படிப்புக்காக போயிருக்காங்க. இதன் மூலம் பயனடைந்த மாணவர்கள் எக்கச்சக்கம். ஆனால் இதில் வந்து இந்த திட்டமே ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. நான் முதல்வனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால தான் நாங்கள் ஸ்கில் அப்படிங்கிற நேமை கொண்டு வந்தோம் அப்படின்னு இவங்க புதுசாக உருட்டிட்டு இருக்கிற பெயிண்ட் தான் நான் முதல்வன் திட்டம். அப்புறம் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது 1லேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரியான பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வராது. அவங்க வந்து ஒரே அந்த ஏஜுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய நாலேஜ் அண்ட் க்ரோத் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி இல்லா நூலக திட்டம் நினைக்கிறேன், சரியா சொல்றேன்னா என்னன்னு தெரியல, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த திட்டத்தில் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நூலகத்தில் அங்கே மட்டுமே உட்காந்து புக்கை படிச்சுட்டு அங்கேயே கொடுத்துட்டு வர வேண்டிய சூழல் தான் இருந்துச்சு. எனக்குமே அப்படிதான் இருந்தது ஞாபகம் இருக்கு. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகத்தை நீங்கள் லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அதாவது பள்ளி லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தது முதல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான். அதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் பெயர் பள்ளி இல்லா நூலக திட்டம். அப்புறம் தகைசால் பள்ளி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அந்த விர்ச்சுவல் 3D கிளாஸ் எல்லாம் போட்டு டெக்னாலஜிக்கெலாம் வந்து படிக்கிறதெல்லாம் காமிச்சிருந்துருப்பாங்க. நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அது நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கெலாம் இம்ப்ரூவ் பண்ண ஒரு திட்டம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் வெறும் பிளாக் போர்டாக இல்லாமல் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் இது வெள்ளை போர்டு, எலக்ட்ரிக்கல் டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து தகைசால் பள்ளிகள் திட்டம். அதுக்கப்புறம் வந்து நூலக நண்பர்கள் திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் புக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வேறு புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னா, பக்கத்தில் அருகில் வந்து எந்த நூலகம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புத்தகம் கிடைக்கிறதுக்காக சேவைகள்லாம் செஞ்சாங்க. இதுதான் அந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்தது. அப்புறம் போலீஸ் அக்கா திட்டம். இது வந்து இந்த பிங்க் போலீஸ் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கல்லூரிக்கு போகிற மாணவர்கள், அப்புறம் வேலைக்கு போகிற மாணவ மாணவிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்தது. இது ரீசெண்டாக நான் இன்னைக்கு த்ரெட்ஸில் கூட ஒருத்தவங்க போட்டிருந்தேன். இப்போலாம் எங்களுக்கு ஒரு பிங்க் திட்டம் இருந்துச்சே எங்களுக்கு தெரியாது. விஜயண்ணா வந்ததுக்கப்புறம் விஜயண்ணா தான் சிங்கப்பெண் திட்டத்தையே கொண்டு வந்தாரு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாது, இப்பெல்லாம் ஒன்று இருந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரியாதனால தான் நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விழுதுகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கடல் கிட்டலாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் லைக் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய வீல் சேர் கொண்டு போகிறதுக்கான இடம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கடல் சார்ந்து மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையுமே நிறைய கொண்டு வந்தாங்க. புது புது அப்கிரேட்ஸ்லாம் அது சம்மந்தமாக கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே தான் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 2023 தான் மகளிர் உரிமை திட்டம், அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற பெண்களுக்கான 1000 ரூபாய் அந்த இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து அனைவருக்கும் ஐஐடிஎம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு இணைய வழியாக வந்து ஐஐஎம்ல இருக்கிற எஜுகேஷனோட கனெக்ட் பண்ணி இவங்களுடைய எஜுகேஷனை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஃப்யூச்சரில் இவங்க ஏதாவது ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படி இப்படின்னா அதற்கு இணையாக மற்ற சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு இணையாக இவங்களுடைய படிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 இதையும் வந்து இணைச்சாங்க. இதன் மூலமாக இவங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்படி இவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கான பேர் வந்து அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற ஒரு ஐஐடி ப்ளஸ் ஐஏஎம், அதுதான் ஐஐடிஎம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 தோழிகள் விடுதி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எனக்கு இப்போ மூச்சு வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2023 நான் பாதி தான் வந்திருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இவ்வளோ திட்டங்கள் இருக்குது.
திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள். இங்க தான் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு. இத தான் நீங்க சட்டமன்றத்துல அந்த குறிப்புகள போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேற்றிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஐயாவ அங்க பார்த்திருந்திருக்கலாம். மன்னிக்கணும். அப்பாவ அங்க பார்த்திருந்திருக்கலாம். அப்பாவ நீங்களால பார்க்க முடியல. சரி, இவ்ளோ திட்டங்கள் இவங்க கொண்டு வந்திருக்காங்களே, உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு? இந்த திட்டங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பேர மாத்துறது தானே உங்க திட்டம்.